சாப்பிட்ட வயிறு இவ்வளவு வலிக்கிற அளவுக்கு? அதுவா, ரொம்ப பிடிக்கும்னு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டேன். ஓ, அப்படி சொல்லு. நாம சாப்பிடுற உணவுல அனைத்து சத்துக்களும் சமமா இருக்கணும். அப்பதான் நாம் ஆரோக்கியமா இருக்க முடியும். அதத்தான் சரிவிகித உணவுன்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் நம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர்கள் நாடகம் மூலமா சொல்ல போறாங்க. Good afternoon, teacher. Good afternoon. Sit down. எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? Yes, teacher. சாய் கிரீஷ், எதுக்கு அழுவுற? ஏஞ்சிரு. டீச்சர், வயிறு ரொம்ப வலிக்குது டீச்சர். காலைல என்னடா சாப்பிட்ட? பூரி சாப்பிட்டேன் டீச்சர். மத்தியானம் என்னடா சாப்பிட்ட? பூரி சாப்பிட்டேன் டீச்சர். எதுக்குடா 2 வேளையும் பூரி சாப்பிட்ட? டீச்சர், எனக்கு பூரி தான் டீச்சர் ரொம்ப பிடிக்கும். இனிமே சாப்பிட கூடாது, சரியா? என்ன பொருள்லாம் அதிகமா சாப்பிட கூடாது சொன்னல, இனிமே சாப்பிட கூடாது, சரியா? கீழே போய் வெந்தயம் போட்டந்தாக்கா இருப்போம். அப்துல்லா, நீ எதுக்கு அழுவுற? என்ன பாடமே நடத்த விட மாட்டீங்களா? எனக்கும் வயிறு வலிக்குது டீச்சர். நீ என்னடா சாப்பிட்ட? காலையில சாப்பிடல டீச்சர். மத்தியானம் என்னடா சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டேன் டீச்சர். காலையில சாப்பிட்டாம மத்தியானம் தோசை சாப்பிட்டா வயிறு வலிக்காம பின்ன என்ன வலிக்கும்? நீயும் போய் கீழே போய் வெந்தயம் போட்டு அந்த உட்காரு போ. சாய் கிரீஷ், இன்னும் எதுக்கு அழுவுற? டீச்சர், தலையோ வலிக்குது, வயிறு வலிக்குது டீச்சர். உங்க அம்மாக்கு ஃபோன் போட்டா? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, சாய் கிரீஷ் அம்மாவா? சொல்லுங்க. அவ எதுக்கு டெய்லிக்கோ தலை வலிக்குது வயிறு வலிக்குது சொல்றா? ஒழுங்கா வீட்டுல சாப்பிடுறானா இல்லையா? ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறான் டீச்சர். எப்பவுமே சாக்லேட், பிஸ்கட், சிப்ஸ் தான் வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிறான். பூரி, பரோட்டா, மேகி தான் வேணும்னு சொல்றா. காய் ஏதாச்சும் சமைச்சு வச்சா சாப்பிடாத, நான் கோவமா சாப்பிடாம ஸ்கூலுக்கு வரேன். சரி, நான் சொல்றேன். ஓகே டீச்சர். நான் ஊட்டச்சத்து பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கல, காய்கறி, பழம், கீரை இதெல்லாம் நம்ம உடம்புக்கு முக்கியமானது. அம்மா சமைச்சு கொடுத்தா சாப்பிடணும். சாய் கிரீஷ், நீயும் இனிமே அம்மா சமைச்சு கொடுத்தா சாப்பிடணும், சரியா? நீங்களும் இனிமே அம்மா சமைச்சு கொடுத்தா சாப்பிடணும். அடுத்த நாள் வகுப்பறையில் Good afternoon, teacher. Good afternoon. Sit down. டீச்சர், வேணாம் டீச்சர். சாப்பிட்றா, இன்னும் இல்லை. டீச்சர், எனக்கு வேணாம் டீச்சர். அது நான் சாப்பிட்டேன்னா நான் வாந்தி எடுத்துடுவேன் டீச்சர். வேணாம் டீச்சர். இது சாப்பிட்றதுனால உனக்கு வயிறு வலிக்கல, நீ சரியா சாப்பிடாததுனால உன் வயிறு புண்ணா இருக்கு. அதுக்கு தான் உனக்கு வயிறு வலிக்குது. இங்க நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கிறதுனால கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாத்திரை தராங்க. இது இரும்பு சத்து மாத்திரை தான். இது சாப்பிட்டா ரத்தம் தான் அதிகமாகும். இது சாப்பிட்றதுனால வயிறு எல்லாம் இன்னும் வலிக்காது. எல்லாரும் புக் எடுத்து படிங்க. டீச்சர், வயிறு வலிக்குது டீச்சர். போய் சொல்லாதடா, உட்காருடா. டிடிஆர் பீர் வேற மேக்ஸ் பீர்ரா. நான் வேற ஹோம்ஒர்க் எழுதுறடா. ஆல்வின் சார் வேற அடிப்பாடுறா. இப்போ என்னடா பண்றது? டேய், நிஜமாலே வயிறு வலிக்குதுடா.
பயந்த அப்துல்லாவோட பாத்ரூம்ல சாப்பிட தப்பா போச்சு. குர்குரேல சாப்பிட தப்பா போச்சு. அப்பாட்ட அடம் பண்ணி பீஸா பர்கர் வாங்கி சாப்பிட தப்பா போச்சு. ஐயோ வயிறு வலிக்குது, ஐயோ வயிறு வலிக்குது. சாய் கிருஷ்ணன் கனவில் யாரா நீங்களா? ஊட்டச்சத்துக்கள்னா அது எந்த கடையில் இருக்கும்? உங்க பேர்ல என்ன? நான் உணவுல அதிகமா இருக்கேன். நான் எல்லா சத்துக்களையும் தரேன், ஆற்றலையும் தரேன். நான் தான் பெரியவன். நான் தான் உணவின் அரசன். நான் பழங்கள், அரிசி, சோளம், மூலதானியங்கள் போன்ற உணவுப் பொருட்கள்ல இருக்கேன். நான் உன்னுடைய உணவுல இல்லைன்னா உனக்கு ஆற்றல் கிடைக்காது. மராஸ்மஸ் போன்ற நோயும் வரும். நான் தான் பெரியவன். ஓ அப்படியா? இல்ல இல்ல, நான் தான் பெரியவன். நான் தான் புரதம். நான் உடலுக்கு ரொம்ப முக்கியமானவர். நான் உடலை வளர்ப்பதற்கும் திசுக்களை வளர வைக்க, கெட்டு போன திசுக்களை புதுசா உருவாக்குவதற்கு நான் தான் உதவுகிறேன். நான் முட்டை, மீன், பால், கோழி இறைச்சி, சோயாபீன்ஸ், பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள்ல இருக்கிறேன். நான் தான் பெரியவன். நான் இல்லைன்னா உன்னால வளரக்கூட முடியாது. ஓ நீதான் பெரியவனா? பெரியவன் நீ யாரா? நான் தான்டா கொழுப்பு. மக்கள் என்னை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தான் உணவிற்கும் சுவையும் தரேன், உடலை வெப்பமாக வச்சிருக்க உதவுறேன். கொழுப்பால கரைய விட்டமின்களையும் நான் தான் வச்சிருக்கேன். நான் வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர், மீன் இறைச்சி, முட்டை மஞ்சள் கருல இருக்கேன். நான் உன்னோட உணவுல இல்லைன்னா உன்னோட தோல் வறட்சியாகும், ஆற்றல் குறைவு ஏற்படும். உன்னால குளிர கூட சமாளிக்க முடியாது. நான் தான் பெரியவன். ஓ அதனால தான் டெய்லி நம்ம ஸ்கூல்ல முட்டை தராங்களா? நம்ம ஒரு முட்டை சாப்பிட்டா புரதமும் கிடைக்கும், கொழுப்பும் கிடைக்குமா? அப்போ கொழுப்பு தான் பெரியவனா? இல்ல இல்ல, நான் தான் பெரியவன். நான் தான் விட்டமின். நான் உணவுல சிறிய அளவுல இருந்தாலும் உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்க. அதனால நான் தான் பெரியவன். நான் விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே 6 வகையா இருக்கு. இதுல ஒண்ணு கம்மியானா கூட நீ நார்மலா இருக்க முடியாது. உதாரணத்துக்கு விட்டமின் ஏ குறைஞ்சா உனக்கு மாலை நேரத்துல கண்ணு தெரியாம கூட போகும். அது மாலை நேரத்துல கண்ணு தெரியாதா? எனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. ஆமா, இது மாதிரி 6ல எது குறைஞ்சாலும் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும். கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் நான் இருக்கேன். அதனால நான் தான் பெரியவன். இல்ல இல்ல, நான் தான் பெரியவன். இன்னும் எத்தனை பேர் தாண்டா இருக்கீங்க? நான் தான் தாதுக்கள். நான் இரும்பு, பாஸ்பரஸ், அயோடின் இந்த மாதிரி பல வகையில இருக்கேன். நான் உன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி பாதுகாப்பு கவசமா இருக்கேன். நான் கீரை, காய்கறிகள், பழங்கள்லயும் இருக்கேன். நான் உன் உணவுல இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உதாரணமா இரும்பு தாது இல்லைன்னா ரத்த சோகை ஏற்படும். அப்படின்னா உனக்கு ரத்தம் கம்மியா ஆகும். அடிக்கடி உடம்பு சரியில்லாம கூட போகும். உனக்கு பசிக்காது, எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் தான் பெரியவன். இல்ல இல்ல, நான் தான் பெரியவன். நீ யாருமா? நான் தான் சக்கை. அர்ரா சக்கை? நான் அந்த சக்கை இல்ல. என்ன இங்கிலீஷ்ல ரவுஹேஜ் உணவுன்னு, தமிழ்ல நார்ச்சத்து உணவுன்னு சொல்லுவாங்க. நான் தான் செரிமானத்துக்கு உதவுறேன். நாங்க ஜீரணிக்க முடியாது தாவர உணவுகள்ல நாங்க தான் அதிகமா காணப்படுவோம். நாங்க குடல் இயக்கத்தை தூண்டி கழிவுகளை வெளியேற்ற உதவுறோம். நாங்க குடல் இயக்கத்தை சீராக்க உதவுறோம். நாங்க முழு தானியங்கள், சூரியகாந்தி விதைகள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள் இதுலலாம் நான் இருக்கேன்.
நான் உன்னோட சாப்பாடு செரிமானமே ஆகாது, அதனால நான் தான் பெரியவ. இல்ல இல்ல, நான் தான் பெரியவ. நீ யாருமா? நான் தான் தண்ணி. நீ வெறும் தண்ணி தானே, உன்னால என்ன இருக்கு? நான் தான் முக்கியமானவ, நான் தான் பெரியவ. ஏன்னா உங்க உடல்ல 65% நான் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம உன்னோட உடல்ல இருக்க வெப்பநிலை சமமாக வச்சுக்க உதவுறேன். உன்னோட உடல்ல இருக்கக்கூடிய கழிவு பொருட்களான நைட்ரேட் உப்புகளை வேர்வையாவும் சிறுநீராவும் வெளியேற்றேன். நீ சாப்பிடல அந்த உணவை செரிமானத்திற்கு நான் உதவுறேன். என்ன ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் குடிக்கணும். என்னை எல்லாரும் ஒழுங்கா குடிச்சாதான் ஆரோக்கியமா இருப்பீங்க. இவன் என்ன ஒழுங்காவே குடிக்காம அப்பப்போ வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு உயிரை வாங்குறான். நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். ஏன் எல்லாரும் சண்டை போடுறீங்க? நீ யாருமா? இவங்களே என்னால சாப்பிட முடியாது, இதுல நீ யாரு புதுசா? நான் தான் சரிவிக்கிட்ட உணவுனா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. உங்களை யாருக்காவது சரிவிக்கிட்ட உணவுனா என்னன்னு தெரியுமா? சரி, நானே என்னை பத்தி சொல்றேன். இப்போ சண்டை போட்டாங்கல்ல, கார்போஹைட்ரேட்ஸ், கொழுப்பு, புரதம், தண்ணீர், சர்க்கரை, விட்டமின், இந்த 7 பேரும் சேர்ந்து சரியான உணவு இருக்கிறதா சரிவிக்கிட்ட உணவு. அதாவது நீ சாப்பிட்ற சாப்பாடுல இந்த 7 ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவுல இருக்கணும். இது கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உன்னால ஆரோக்கியமா இருக்க முடியாது. இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது, எல்லாரும் ஒரு விதத்துல பயன்படுறாங்க, தேவைப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சரிவிக்கிட்ட உணவை எடுத்தாதான் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க முடியும். புரிஞ்சுதா? எனக்கு இது பிடிக்காது, நான் இது சாப்பிட மாட்டேன், எனக்கு அதான் பிடிக்கும், நான் அதான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அம்மா கனவா? அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னடா என்னம்மா செய்றீங்க? மேகி செய்யவட. மேகிலாம் வேணாம்மா, என்ன சத்தான பொருட்களா செஞ்சுட்டாங்க. என்னது சத்தான பொருட்கள் வேணுமா? வெயில எங்கேயாச்சும் மழை கீழே பெய்யுதா பார், நீ எங்க சத்தான பொருள் சாப்பிடாம போயிடுவேன்னு நினைச்ச. இதை விட எனக்கு என்ன? எனக்கு புரிஞ்சிச்சுமா, சரிவித உணவு சாப்பிட்டாதான் என்னால ஆரோக்கியமா இருக்க முடியும்னு. அதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு, இப்போவே போய் செஞ்சு தரேன். பாத்தீங்களா, சாயத்ரி சத்தான பொருள் சாப்பிட முடிவெடுத்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல உங்க அம்மா சத்தான பொருள் சமைச்சு கொடுத்தா சாப்பிடணும். ஸ்கூல்ல முட்டை, சுண்டல் இதெல்லாம் கொடுத்தா வேஸ்ட் பண்ணாம வாங்கி சாப்பிடணும். சாப்பிடுவீங்களா?